வணக்க மக்களே. தலைவன் தலைவி காலகாலமாக கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை. கல்யாணம் ஆகிட்ட பிறகு ஒரு 4 வருஷம் வரையும் ஒரு சண்டை போடுவாங்க பாரு. மாயின்னு பயங்கரமாக சண்டை போடுவாங்க. நாத்தனார் ஒரு பக்கம், மாமியார் ஒரு பக்கம், மாமனார் ஒரு பக்கம், அந்த சைடு பையனுக்கு மாமனார் ஒரு பக்கம், மாமியார் ஒரு பக்கம், அவங்க குழந்தைங்க ஒரு பக்கம். இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா மாப்பிள்ளைக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க, பொண்ணுக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுக்குறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதையே. இவங்களெல்லாம் நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது. இவங்க பாட்டு நம்மளை கோல் மூட்டுறாங்களா, இல்லை இவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு பண்ணுறாங்களா, இல்லை நம்ம நல்லா இருக்கக்கூடாது பண்ணுறாங்களான்னு நமக்கு கடைசி வரையும் தெரியாது மக்களே. கல்யாணம் ஆகி நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கெட்டு போயிட்டீங்கன்னா அவங்க அட்வைஸ் பண்ணி நம்மளை வாழ வைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஒரு வேளை நீங்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க அட்வைஸ் பண்ணி கெடுத்து விட்ருவாங்க. இதுதான் இந்த பிரச்சனையில் உங்கள் மாமியார்கிட்டேயோ, உங்கள் நாத்தனார்கிட்டேயோ, இல்லை உங்கள் குழந்தையார்கிட்டேயோ, உங்கள் மாமனார்கிட்டேயோ, யாருக்கிட்டேயும் போய் நீங்கள் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்களோட உறவுலாம் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு எப்படி நம்ம வாயை பொத்திக்கிட்டு, நம்ம எமோஷனல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு, நம்ம கோவத்தை நம்ம மனைவிக்கிட்டேயும், நம்ம மனைவி கோவத்தை நம்ம கணவன்கிட்டேயும் மாறி மாறி காமிச்சிட்ருப்போம். ஏன்னா இந்த கோவத்தெல்லாம் அடுத்தவங்க கிட்ட காமிச்சோன்னு நினச்சிங்க பெரிய பிரளயமாக நடக்கும். நமக்குள்ளே இருக்கிற சண்டையை நம்மளே பேசி தீர்த்துக்கிட்டனாலே அது குட்டியாக முடிஞ்சிடும். இதுதான் இந்த படத்தோட கதை. பாவம் அந்த குழந்தை இருக்கு பாருங்க. அந்த குழந்தைய எவ்வளோ நாள் தான் மொட்டை அடிக்காமல் வச்சுருந்தாங்க தெரியல. இந்த படம் ஃபுல்லாக மொட்டை அடிக்காமலே வச்சுருக்காங்க. கடைசியில் ஒரு வழியாக மொட்டை அடிச்சிடுறாங்க. கதை நல்லா தான் இருக்குது. என்ன ஆஃப்டர் த எண்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, புருஷன் பொண்டாட்டியாக இருந்தால் எந்த டைமும் சண்டை வந்துகிட்டே இருக்குன்றதான் சொல்ல வராங்க. சரி, எதுக்கு தான் இந்த படத்தில் இத்தனை பரோட்டா சாப்பிட்ற சீன்லாம் வச்சாங்கன்னே தெரில. என்ன கல்யாணம் புருஷன் அந்த மாதிரிலாம் வந்துட்டால் எந்த டைமும் ஒரு பொண்ணுன்னு எந்த நேரமும் பரோட்டா சாப்பிட்றத பற்றியேவா பேசிகிட்டு இருக்கோம். அது ஃபேமிலி அவங்கக்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்றத பற்றியேவா பேசிகிட்டு இருக்கோன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. பரோட்டாவை தான் மெயினாக ஒரு மேஜராக ரோலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்லா பரோட்டாக்கு ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்களே சொல்ல வரலாம். ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணோட அப்பா அவர் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரோட கேரக்டரும் நல்லா இருக்குது. நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்துக்கு போய் பாருங்கள். வயிறு வலிக்க 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 சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நாங்களாம் அந்த மாதிரி தான் இந்த படத்தை நல்லா என்ஜாய் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய் பாய்.